நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்க வாசித்த இந்த வசனங்கள்ல பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நியாயப்பிரமாணம் என்கிற கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள்லாம் அடிமைகள். அந்த அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையற்றது. ஆகவே அதிலிருந்து விடுபட்டு சுயாதீனமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறார். சுயாதீனம் அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வது என்று பொருள். அதாவது நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்வது என்றுதான் அர்த்தம். ஆனா இதைத்தான் அவர் ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவங்களும் அப்படிதான் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு விளக்கம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆவி சொல்லிச்சு, ஆவி ஏவியது அப்படின்னு சொல்லுவாங்க.